வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேச போகிறோம். ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டாக சிவன்னா யார், பிரம்மானா யார். பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிரம்மாஷ்மின்னு சொல்லும்போது பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஸோ பிரம்மன்றதையும் சிவம்ன்றதையும் ப்ளஸ் மாயா, இது மூணுத்தையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம யார், ஓகே, ஏன் இந்த மாதிரி வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் கற்றுக்கிட்டதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பட் இது ஈஸின்ற நான் சொல்கிறேன். பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கொஞ்சம் அறிவு இருந்தால் தான் புரியும். ஸோ அன்றைக்கினா என்னென்ன தெரியாதவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் என்னென்னு தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா புரியாது, புரிஞ்சிக்கவும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் ரொம்ப ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் அது புரியறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஓகே, மேட்டருக்கு போகலாம். ஸோ முதல்ல இதெல்லாம் என்ன, உலகம்ன்றது என்னது? ஓகே, சிவா சொல்கிறாங்க, பிரம்மான்னு சொல்கிறாங்க, அகம் பிரம்மாஷ்மி சொல்கிறாங்க, மாயான்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன மீனிங், இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரம்மம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ். யூனிவர்ஸ்னால் சின்ன யூனிவர்ஸ்லேயே நிறைய யூனிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மல்டி யூனிவர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க, பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் எல்லாமே சேர்த்து, எல்லா மெட்டீரியல் விஷயங்களும் சேர்த்தது தான் வந்து பிரம்மம். ஓகே, பிரம்மா இல்லை, பிரம்மம். ஓகே, பிரம்மம் அப்படின்னா ஸோ எல்லா மெட்டீரியல்னால் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி மெட்டீரியல். லைக் ஒரு காஃபி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், காஃபி. ஸோ அந்த காஃபியில் வர ஸ்மோக், சுட வரும்போது ஸ்மோக், அந்த அந்த என்ன சொல்கிறதுக்கு, டென்சிட்டி, அடர்த்தி இருக்க காஃபியில் அது. ஸோ அந்த காஃபி குடிக்கும்போது வர டேஸ்ட், ஓகே, காஃபிலேருந்து வர புகை, காஃபியில் வர சூடு, காஃபிலேருந்து வர டேஸ்ட்டு, ஓகே, இது எல்லாமே சேர்ந்தது தான். குடிக்கிறவங்க இவங்க எல்லாமே சேர்த்தது தான் வந்து பிரம்மன்றது. ஓகே, ஸோ இந்த யூனிவர்ஸ் எல்லாமே சேர்த்தது, ஒரு அணுலேருந்து எல்லாமே சேர்த்தது தான் வந்து பிரம்மம். ஆகாயம், சூரியன், சந்திரன் எல்லாமே சேர்த்தது. ஓகே, ஸோ அப்போ சிவம்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரம்மம் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு சிவம். ஓகே, சிவம் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது பிரம்மம், மாயானா என்னது அப்படின்றத ஈஸியாக ஒரு பார்ப்போம். அப்படின்னா ஒரு எர்த்து மட்டும் வச்சுக்கோங்க இப்போ. ஓகே, ஏன்னா மொத்தமாக சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு எர்த் இருக்குது. ஓகே, சும்மா ஒரு இமேஜின் பண்ணுங்கள், ஒரு எர்த் இருக்குது மெட்டீரியலாக. ஆனால் அதில் வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லை, அதில் எந்த உயிரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ஜட பொருள் மாதிரி கிடக்கு, ஒரு எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அது வெறும் பிரம்மம். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் எ மெட்டீரியல். ஓகே, now when it starts moving, when it starts, life is starting in somewhere. ஓகே, மூமெண்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே தட் இஸ் மாயா. ஓகே, ஸோ என்ன மூமெண்ட் நடந்தாலும் அது மாயா தான். நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாமே மாயா தான். ஓகே, ஸோ இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாயான்ற மூமெண்ட்டும் ப்ளஸ் பிரம்மன்ற மெட்டீரியலும் சேர்ந்தது சிவம். ஓகே, சிவத்தில் தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்மளோட ஹியூமன் லைஃப் மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குல்ல. ஓகே, ஸோ அது எப்படி, ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை பற்றி நல்லா டீப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நான் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஒரு வீட்டில். எலக்ட்ரிசிட்டி மூலிமா ஓகே, மெயின் ஒன்று இருக்கும் வீட்டில், அதுலேருந்து கரண்ட் வருது. அதில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்ஸி இருக்குது, ஓகே, வாட் எவர் எல்லாமே இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஒரு விதமாக வேலை செய்யுது. ஓகே, அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே, எல்லாமே ஒரு விதமாக வேலை செய்யுது. ஆனால் எதோ மூலிமா வேலை செய்யுதுன்னா கரண்ட் மூலிமா தான் வேலை செய்யுது. கரெக்டாக? இதில் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. எல்லாமே வந்து ஆனால் அழிய போகிற ஒரு பொருள் இல்லையா. டிவி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எது வேணால் எடுத்துக்கோங்க, இட்ஸ் அ மெட்டீரியல் திங், இட்ஸ் கோயின் டு ஒர்க், இட்ஸ் கோயின் பிகம் வேஸ்ட் சம்டைம், அப்புறமா தூக்கி போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் அந்த கரண்ட்டுன்றது என்றைக்குமே அழியாத ஒரு பொருள். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கரண்ட் இல்லாமல் ஒரு சில டைமில் கரண்ட்டே இல்லாமல் இருக்குது. கரண்ட்டுன்றது தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள்ன்றது நம்ம சொல்லுவோம். ஓகே, அது தயாரிக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் எதன் மூலிமா தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். ஓகே, எல்லாருமே தெரியும், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். எல்லாமே எனர்ஜி. கரெக்ட்?
ஸோ கரண்ட்டுன்றது எனர்ஜி. அந்த எனர்ஜி எந்த எனர்ஜி மூலிமா வந்ததுன்னா, சன் மூலிமா எனர்ஜி வரும். கரண்ட் எடுப்பாங்க. தண்ணி மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க. இல்லை காற்று மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே மெட்டீரியல். கரெக்டாக? இது எல்லாமே எனர்ஜி. ஸோ நீங்கள் கரண்ட் வேணால் இல்லாமல் போகலாம். இப்போ தயாரிக்க நிறுத்திட்டா கரண்ட்டுன்றதே ஒன்று இருக்காது. கரெக்டாக? அது கரண்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு இடத்துல ஓய்ஞ்சிட்டு இருந்ததா, ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த பொருளை எடுக்க முடியும். இல்லாத பொருளை எடுக்கவே முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த காற்றுலேயும் தண்ணியிலையும் சூரிய வெளிச்சத்துலேயும் இருந்த கரண்ட்டை மறைஞ்சி இருந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க, எடுத்தாங்க வெளியில். அதுதான் கரண்ட். ஓகே, மனுஷனாக தயாரிக்கலை கரண்ட்டை. ஒரு இடத்துல இருந்த எனர்ஜியை மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க தான் கரண்ட். ஸோ இந்த மாதிரி கரண்ட் வேணால் இல்லாமல் போகலாம். அந்த சூரியனோ தண்ணியோ காற்றோ இல்லாமல் போகவே முடியாது. என்னைக்கு உலகமே அழியும்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அழிஞ்சது யாரை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தோமா? இல்லை. திரும்பி திரும்பி வரும்னு தான் சொல்கிறாங்க அழிஞ்சாலும். ஓகே, அழிஞ்சதுன்றதுனால உயிர் மட்டும்தான், அந்த லைஃப் மாயா மட்டும்தான் ஸ்டாப் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகுமே தவிர எந்த எனர்ஜியுமே இங்கேருந்து காணாமல் போகிறதே கிடையாது. மெட்டீரியல் திங்ஸ் லைக் பாடி இதை மட்டும்தான் காணாமல் போகுது. மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இதில் ஏன் மனுஷன் வாழ்க்கை மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு மிசரியாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு வருது, வீட்டில் எத்தனை பொருள் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னால், டிவி வந்து படத்தை காட்டும், ஃப்ரிட்ஜ் வந்து பொருளை கெட்டு போகாமல் வச்சுக்குது, ஏசி வந்து கூலிங் கொடுக்குது, வாஷிங் மிஷின் துணியை துவைக்குது, மிக்சி வந்து சட்னி அரைக்குது. ஒன்றும் வேறு வேலை செய்யுது. ஆனால் எந்த மூலிமா வேலை செய்யுது? எல்லாமே ஒரே கரண்ட் மூலிமா தான் வேலை செய்யுது. கரெக்டாக? இதில் என்னைக்கா ஒரு நாள் சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மிக்சி வந்து சந்தோஷப்பட்டிருக்குமா, இல்லை கர்வப்பட்டிருக்குமா? ஓகே, இல்லை ஒழுங்காக அரைக்கல, கெட்டு பிளேடு உடஞ்சிச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வருத்தப்பட்டிருக்குமா, அழுதுருக்குமா? ஓகே, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது இல்லையா அந்த மெட்டீரியல் எல்லாமே. ஆனால் ஹியூமன் வாட் வி ஆர் டூயிங் இஸ் தட். ஓகே, நம்ம எது பண்ணாலும் பெருமைப்படுறோம், ஓகே, வருத்தப்படுறோம், துன்பப்படுறோம், இன்பப்படுறோம், பொறாமப்படுறோம், எல்லாமே படுறோம். ஓகே, இட்ஸ் ஆல் வி கிரியேட்டட் வித் த மைண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மாயா. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணது. இதெல்லாமே பொய். மாயான்றது ஒரு பொய் அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். ஓகே, நம்ம யார்? கரண்ட். கரண்ட் எப்படி இதுக்கு வருதோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கரண்ட் எது? நம்மளோட உயிர்ன்றது சப்ளை எங்கேருந்து வருது? இப்போ கரண்ட் வீட்டுக்கு வருது, வீட்டில் மெயின்லேருந்து வருது. ஆனால் வீட்டில் இருக்க மெயினுக்கு எங்கேருந்து வருது? நம்ம ஏரியாவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது. நம்ம ஏரியாவில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு எங்கேருந்து வருது? இபி சப்ஸ்டேஷன்லேருந்து வருது. ஓகே, அங்கேக்கு எங்கேருந்து வருது? மெயின் எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கே வருது. ஸோ அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த சோலெல்லாம் ப்ரொடியூஸ் ஆன இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சிவம். ஓகே, அதுதான் சிவம்னு சொல்கிறோம். ஓகே, சயின்டிஃபிக்காக சொன்ன கான்ஷியஸ்னு சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து க்ரியேட் ஆனது தான். சரியா? ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல், எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் நாட் ஈஸி as I'm telling every time. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் we will try to change ourselves. ஓகே, ஒரு விஷயம் அது. இன்னொன்று என்ன பண்ணோன்னா, நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, சின்ன பசங்களுக்கு. நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைங்க ஒரு 2 வயசு 1 வயசு 2 வயசு ஆகும்போதுலேருந்தே யூ ஷுட் ஸ்டார்ட் டீச்சிங் தெம். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் யார், அந்த பொண்ணு யார், அந்த பையன் யார் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணும் பையனும் நம்ம வளர்ந்த மாதிரியே தான் அதுவும் வளரப்போகுது. எல்லாமே சுற்றி இதே மாயாலே மாட்டிட்டு முழிக்கணும். நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் தவிக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும். ஓகே, ஏன் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகே, அந்த இடம் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. நீ மனுஷனாக இருக்கணும் விரும்புறியா, கடவுளாக இருக்கணும் விரும்புறியா? சிம்பிளாக ஒரு கொஸ்டின். ஓகே, நான் மனுஷனாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீ யாராக சொல்லுவீங்களா? கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறமா இது மாதிரி ஒரு கொஸ்டின் வருது, நீங்கள் மனுஷனாக இருக்க போறியா கடவுளாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் நீ நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக மூளை வேலை செய்கிற யாராக இருந்தாலும் கடவுளாக இருக்கணும்னு விரும்புவோம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்மளால் முடியும். அதை செய்யணுன்னா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தென் we can achieve that slowly. இந்த லைஃப்பில் இல்லைனா அடுத்த லைஃப் இல்லைனா அடுத்த லைஃப். பட் நம்ம புரிஞ்சுக்கணும், சின்ன பசங்க கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சீக்கிரமாக பரவும்.
ஓகே. ஏன்னா சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாத விஷயங்கள தான் நம்ம பேரண்ட்ஸ் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். டிவியில காட்டுறோம், சினிமா தியேட்டர்ல கூட்டின்னு போய் காட்டுறோம், எல்லாம் காட்டுறோம். அது 13, 14 வயசு ஆனோடனே அது வந்து இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுட்டு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடுது. ஓகே. ஸோ இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? எனக்கு பாருங்கள், நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட்லாம் கிடையாது. கெட்ட விஷயம்னா இன்டர்நெட்டில் பார்க்குறது கஷ்டம். ஆனால் புக்கு இருக்கும், கதை புக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, கெட்ட விஷயங்கள். ஸோ எல்லாம் படிக்கும்போதுலேருந்தே ஒரு குரூப்பாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் படிப்பான், எல்லோரும் கேட்டுருப்போம். ஸோ அது எப்படி வந்தது? அது யார் மூலியமாக வந்தது? அது என்ன வந்திருக்குன்னா, ஒரு +2 பையனோ யாராவது ஒருத்தன் கொடுத்துருப்போம் வச்சுருப்பான். அது சின்ன பசங்க தெரியாமல் பார்த்துருப்பாங்க. அது மூலிமா இவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனுக்கு எப்படி வந்திருக்கும்? பேரண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை பெரியவங்க யாராவது மூலியமாவோ தான் அது தெரிய வந்திருக்கும். ஓகே, அவங்க டிவியில் காட்டுற விஷயங்கள். நான் கூட சின்ன வயசுலலாம் டிவியில் பார்க்கக்கூடாதுன்னு விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டில் ஓடிட்டே இருக்கும், எல்லா பசங்களும் உட்காந்து பார்த்துட்ருப்போம் அதை. ஓகே, ஸோ மெச்சூரிட்டி யாருக்கு இல்லை? பேரண்ட்ஸ்க்கே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் எல்லாருக்குமே லைஃப்னால் இது தான் நினச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் விட்டு வெளியில் வரணும்னா நம்ம பேரண்ட்ஸ் மூலியமாக மட்டும்தான் இதை மாற்ற முடியும். இன்னொரு விஷயம் எப்படி சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸோட வேலை என்னென்னா டீச் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை. ஆனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வருவாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஆன்மீகமாக தான் வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கார்மிக் லைஃப் இருக்கும். அதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு தான் அடிபடணுன்னா அடிபட்டு தான் அப்புறமா தான் மாறுவாங்க. பட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்ம விஷயம். ஏன்னா அது எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அவங்க ரூட் மாறி போனாலும் திருப்பியும் அங்கே வந்து சேருவாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்படியே மாறிட்டே இருக்கும். ஓகே, உலகமே மாறும். ஸோ எல்லாருமே கடவுளாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் மாதிரி யோசித்தாலே எப்படி இருக்கும்? நம்ம கடவுள் பவர் வரணும்னு அவசியம் இல்லை. கடவுள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே பக்கத்தில் எல்லாருமே கடவுளாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தனை சண்டை போட மாட்டான், ஒருத்தன் அடிச்சிக்க மாட்டான், ஒருத்தர் பொறாமப்பட மாட்டாங்க, அழுவ மாட்டாங்க, ஓகே, கோவப்பட மாட்டாங்க, வியாதி வராது. சூப்பராக இருக்கும் லைஃப் இல்லையா? உலகமே சூப்பராக இருக்கும், ரைட்? ஸோ இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இதில் பாருங்கள், செக்ஸுன்னு பிரிக்கும்போது ஆண் பெண்ணுன்னு பிரிக்கும்போது ஆணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் கேரக்டர், பெண்ணுன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கணும். ஆனால் அந்த ஆணும் பெண்ணும் 2 பேருமே இந்த கடவுள் தன்மையுடைய ஒரு எனர்ஜி தான் அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் தெரியலையே. அதனால தான் வந்து ஆண்னா எப்படி இருக்கணும், பெண்ணுன்னா எப்படி இருக்கணும். பெண்ணுன்னா எப்போவுமே இன்செக்யூரிட்டியாகவே ஃபீல் பண்ணணும். ஓகே, ஆண் துணை இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. ஆம்பளைன்னா எப்படி வேணால் வாழலாம். ஆனால் சொசைட்டிக்காக ஒரு குடும்பத்தில் ஒட்டிட்டான்னா அங்கேருந்து வெளியே வர முடியாது. சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ எவ்வளோ ட்ராமா நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த ட்ராமாலாம் விட்டு வரணும் ஃப்யூச்சரில் இருக்கிறவங்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து கடவுளாக வாழணும் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கணும் இங்கேருந்து. ஸோ வாழ்க்கை மாறும். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பேசணும் விரும்புகிறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, நம்மளுக்கு எல்லாருமே பிஸி லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், புரியுது. இதை விட முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா வயசாகும்போது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் படுத்ததுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்பயும் யோசிக்காதவங்க தான் சாகுறாங்க எல்லாருமே வச்சுக்கோங்க. அப்போ கூட இதெல்லாம் யோசிக்கிறதுல அப்பயும் பண்ண விஷயங்களே திருப்பி கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஈவன் என்னோடய அப்பாவும் அப்படி தான் இருந்தார், பாவம். ஸோ அவர் தப்பு சொல்ல முடியாது, இக்னோரன்ஸ். ஓகே, அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஏதோ எனக்கு பாஸ்ட் லைஃப்லேருந்து கொஞ்சம் கேட்ச் ஆகிருக்கு போல். கொஞ்சம் நான் இந்த லைனில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். அதை மற்றவங்க சொல்லிக் கொடுக்க ஹெல்ப் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவர்லாம் பெட்டில் இருந்தார், பெட்ரிடனாக இருந்தார். சாகிற நிலைமையில் இருக்கும்போது கூட அந்த கோவம் நான் பிறந்ததுலேருந்து அவர் கோவப்பட்டு தான் பார்த்துருக்கேன் எப்போவுமே. அவர் தப்பாக சொல்லலை, அவரை நான் எதுவுமே பண்ணல. எல்லாருக்குமே ஒரு கேரக்டருக்கு அவங்க கர்மாப்படி வாழறாங்க, அவ்வளோதான். ஓகே, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் லைஃப்பில், எவ்வளோ விஷயத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் வெளியிலேருந்து நம்ம பார்த்தது மட்டும் சொல்கிறேன். ஆனால் கோவம்ன்றது ஏன் படக்கூடாது மற்றவங்க அப்படின்னா, கோவப்பட்டாலே அவங்களோட ஹெல்த் வீணாக போகும். ஸோ அவர் கோவப்பட்டு கடைசியில் டெத் பெட்டில் இருக்கும்போது கூட கோவப்பட்டுருந்தார். நான் ஒரு சாவறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட போய் நான் பார்க்கும்போது எங்கள் அம்மா கத்திட்டு, அவரால் பேசக்கூட முடியல, ஆனாலும் அவங்க கத்துறாரு. நான் அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீ எதுக்கு இந்த பெட்டில் இருக்க தெரியுமா? நீ ஏன் பிறந்த, ஏன் இந்த மாதிரிலாம் லைஃப் வாழ்ந்த, ஓகே, இப்போ என்ன ஆக போகுது உனக்கு, இதெல்லாம் நீ யோசிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த டைம். ஓகே, இப்பயும் படுத்துட்டு கத்திட்டு இருந்தேன்னா
அவ்வளோதான், டைம் வேஸ்ட், உன்னோட லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் 4 நாள் அவர் யார்கிட்டயுமே பேசவே இல்ல. 4 நாள் கழிச்சு இறந்துட்டாரு. ஸோ ஒருவேளை திங்க் பண்ணியிருப்பாரா இல்லைன்னு தெரியல. ஸோ இது ஏன் நம்ம டெத் பெட்ல போய் சொல்லிக் கொடுக்கணும் ஒருத்தருக்கு? அதுவும் என் பெத்த பையன் எதுக்கு அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? ஸோ அப்பாவா இருக்கிற நீங்களும், அம்மாவா இருக்கிற நீங்களும் முதல்ல கத்துக்கிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா, கேன் யூ இமேஜின் யுவர் children getting sick, getting diseases and dying with pain? Can you imagine? See, if you அது உங்களுக்கும் தான் சொல்கிறேன். ஓகே, ஈவன் யூ. ஓகே, ஸோ வராமல் இருக்காது, டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்காது, டெத் வராமல் இருக்காது. ஆனால் அந்த சஃபரிங் அண்ட் பெயின் அதை மாற்ற முடியும் நம்மளால் ஆன்மீகத்துக்கு வந்தோன்னா. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணோன்னா, நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, வி ஹாவ் டு டீச் தெம், பிகாஸ் தே மே பி பெட்டர் தென் அஸ். அவங்களுக்கு நம்மளோட அதிகமாக இன்டெலெக்ட் இருக்கலாம், இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க நம்மளோட அதிகமாக கேட்சப் பண்ணி முன்னாடி போகலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வேலை. ஓகே, ஸோ இதை பண்ணுங்கள் எல்லாருமே. அவ்வளோதாங்க. ஓகே, ரொம்ப பேசினா அப்புறம் பார்க்க மாட்டேங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.